அடுத்தவங்களை தவறா விமர்சனம் பண்றவங்களையும் அடுத்தவங்க மேல தவறான பழிகளை போட்டு வதந்தி பரப்புறவங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு கதை மூலமா பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். உங்களுடன் இணைந்திருப்பது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா. ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தாராம். அவரு ஒரு கோயில் பக்கமா உட்கார்ந்து தன்னோட தவத்தை செஞ்சுட்டு இருந்தாராம். அவர் தினமும் ஏதாவது ஒரு நேரம் தன்னோட கைய நீட்டுவாராம். அந்த நேரம் பார்த்து அந்த வழியா போற பக்தர்கள் அவரோட கையில ஏதாவது ஒரு பழங்களையும் இல்லைன்னா அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருளையும் கையில கொடுத்துட்டு போவாங்களாம். அதை வாங்கின அந்த மகரிஷியோ அது என்ன ஏது அப்படின்னு கூட பார்க்காம கண்ணு மூடிட்டே அதை தன்னோட வாயில போடுவாராம். பக்தர்கள் மகரிஷிக்கு இந்த மாதிரி உணவுப் பொருட்களை கொடுத்தா தனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. மகரிஷியும் எப்பவும் போல தன்னோட தவத்தை கோயில் முன்னாடி உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டோட ராஜா அந்த கோயிலுக்கு வராரு. மகரிஷியும் எப்பவும் போல தன்னோட கைய நீட்ட ராஜாவோ அந்த மகரிஷிய ஏளனம் செய்யற வகையில தான் வந்த குதிரையோட சாணத்தை ஒரு உருண்டையா எடுத்து அந்த மகரிஷியோட கையில வச்சாராம். அவரும் எப்பவும் போலயே கண்ணை மூடிட்டே என்ன ஏதுன்னு கூட பார்க்காம சாப்பிட்டாரு. ராஜாவும் அந்த மகரிஷியை ஏளனமா பார்த்துட்டு எது வேணாலும் சாப்பிடக்கூடிய இந்த மகரிஷிக்கு கனியும் இனிப்பும் எதற்கு அப்படின்னு கேட்டுட்டு அமைச்சரோட சிரிச்சுட்டே அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த ராஜாவோட அரசவைக்கு ஒரு முனிவர் வராரு. மன்னா, நீ எது கொடுத்தாயோ அது நரகத்துல உனக்காக மலை போல வளர்ந்து கொண்டே வருகிறது. நீ நரகத்திற்கு சென்ற பிறகு அதனை உண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த முனிவர் போயிடுறாரு. இப்பதான் அந்த நாட்டோட அரசனுக்கு தான் செஞ்ச தவறு என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. தான் செஞ்ச தவற திரும்பவும் வாங்க முடியாது, ஆனா அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்ச அந்த மன்னனும் தன்னோட அரண்மனை நந்தவனத்திலேயே ஒரு குடிசையை கட்டி அங்கேயே வாழ ஆரம்பிச்சான். ஊர்ல இருக்கிற கன்னி பெண்களை எல்லாம் அந்த குடிசைக்கு வர சொல்லி அவங்களுக்கு திருமணத்துக்கு தேவையான நகைகளையும் பொற்காசுகளையும் அவங்க கையில கொடுத்து அந்த பெண்கள் கிட்ட நாம ஒருவருக்கு கெடுதல் செஞ்சா அதனோட விளைவு நமக்கு எப்படி திரும்ப வரும் அப்படிங்கறதையும் சொல்லி அங்கிருந்து அனுப்பி விடுவாராம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள்ல சில பேர் இத பத்தி வேறு விதமா பேச ஆரம்பிச்சாங்களாம். மன்னர் தவறான நோக்கத்துல அந்த இளம் பெண்களை அழைக்கிறாரு. அவரோட தவறு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த இளம் பெண்கள் கையில நகையும் பணமும் கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நாள் கண்ணு தெரியாத தன்னோட கணவனை அழைச்சிட்டு வந்த ஒரு பெண் அந்த மன்னனோட குடிசைக்கு முன்னாடி நின்று பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாலாம். அப்ப அந்த பெண் கிட்ட அந்த கண்ணு தெரியாத கணவன் கேட்டானா, யார் வீட்டு முன்னாடி நிக்கிற அப்படின்னு கேட்டானா. நம் அரசன் வீட்டு முன்புதான் அப்படின்னு சொன்னாலாம் அந்த பெண். ஓ, தானங்கள் தருவதாக சொல்லி பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அந்த அரசன் வீட்டு முன்பா அப்படின்னு கேட்டானா அந்த கண்ணு தெரியாதவன். இப்ப அந்த பெண் தன்னோட கணவரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாலாம், நான் என்னோட கற்பின் சக்தியால முக்காலமும் உணர்ந்தவள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மன்னன் ஒரு மகரிஷி உண்பதற்காக தன்னுடைய குதிரையோட சாணத்தை கொடுத்தான். அதுவே நரகத்துல அவன் உண்பதற்காக மலை அளவு குவிக்கப்பட்டிருந்தது. அந்த விஷயம் இந்த மன்னனுக்கு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து கன்னியர்களுக்கு தர்மத்தையும் நற்போதனைகளையும் செஞ்சான். ஆனா அவனை தவறா பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த அந்த சாண மலை குவியலிலிருந்து ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர். அதுல ஒரே ஒரு கவலம் மட்டும் மீதி இருந்தது, அதை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலாம் அந்த பெண். நீங்க அடுத்த பிறவிலையும் கண்ணு தெரியாதவராவே பிறப்பீங்க அப்படின்னு சொன்னாலாம் அந்த பெண். ஆமாங்க, தவறான வழிக்கு போனவங்க நல்ல வழிக்கு போய் திருந்தி வாழும் போது அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசினா அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கதை மூலமா பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற கதைகளை பார்த்து ரசிக்க முடியும். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.